கடந்த 11/7/2026 அன்று, அதாவது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் தெற்கு ஒன்றியத்துடைய செயல்வர் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு, ஏன்னா அது அவருடைய சட்டமன்ற தொகுதின்றதால, ஏற்கனவே மயிலத்துலேயும் இதே பிரச்சனையை அவர் கிளப்பினார். அது எல்லாருக்கும் தெரியும். திண்டிவனத்துலேயும் அந்த பிரச்சனையை கிளப்பினார் சி.வி. சண்முகம் அவர்கள். அதாவது மயில சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்களும் அவங்க அண்ணா சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் மயிலத்தை ஒன்றியத்தில் நடத்தும் போது அந்த பிரச்சனையை கிளப்பினாங்க. திண்டிவனம் நகரத்துலையும் கிளப்பினாங்க. ஆனால் வல்லம் தெற்கு ஒன்றியத்தில் நடத்தும்போது ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அடியாட்களை வைக்கிறாங்க. வெளியே அடியாட்களை வச்சு அவங்க அண்ணன் பணம் கொடுத்து திண்டிவனத்தில் இருக்கிற ரூபன் ராஜன் நகர செயலாளர் ஒருத்தர் மூலியமாகவும் அடியாள், அதேமாதிரி வல்லம் ஒன்றியத்தில் ஒருத்தர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக ஸ்ரீதரன் இருக்கார், அவர் மூலியமாகவும் கேவிஎன் வெங்கடேசன் இருக்கார் வல்லனூரில் மாவட்ட பொருளாளர். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கட்சிக்காரங்க எல்லாம் நம்ப முடியாதுன்ட்டு அவங்க அடியாள்களை வச்சு வல்லம் ஒன்றியத்தில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, மீட்டிங் வரவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. மீட்டிங் வரவங்க கட்சிக்காரங்களாம் ஒரு 1000 பேருக்கு மேலே வராங்க, விரட்டி அடிக்கிறாங்க. அப்படியே அந்த கட்சிக்காரங்கெல்லாம் போகல. அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, மண்டபத்துக்கார மிரட்டி மண்டபத்தை பூட்டி சாவியை வாங்கி வச்சுக்கிறாங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நாங்கள் போகிறோம் மீட்டிங்க்கு. போகும்போது அதேமாரி அவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்கள்லாம் போன உடனே அவங்க இங்கே அந்த ரவுடிஸ்லாம் வந்தவங்க வந்தாங்க, நம்ம ஆளுங்களை வந்தாங்க. நம்ம ஆளில் ஒருத்தர் தாக்கியும் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கூட்டமாக போயிடும்போது காவல்துறையிட்ட நாங்கள் இதுமாரி மண்டபத்தை தரங்க சாவி, மண்டபம் எங்ககிட்ட சாவி இல்லைங்க, நீங்கள் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறமேட்டு மண்டபத்தை சாவியை அவனுக்கு பூட்டி வச்சுன்னு கொடுக்கல. அப்புறம் நம்ம ஆளுங்க அவங்கக்கிட்ட அப்புறம் சாவியை பிடிங்கி நாங்கள் மண்டபத்தை திறந்து நாங்கள் மண்டபத்தில் மீட்டிங் நடத்தினோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பண்ண அராஜகங்கள்லாம். அந்த நாங்கள் ஏற்பாடு செய்கிற மீட்டிங் இது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நான். அந்த ஒன்றிய செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களால் கட்சியை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட, மந்திரி பதவியை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட இரட்டை இலை சின்னத்தில் நின்று போட்டியிட்டது. அங்கே இருக்கிற தொண்டர்களுடைய உழைப்பாளை வெற்றி பெற்று கட்சியினுடைய சீர்குலைக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய நோக்கத்தோடு பொதுச் செயலாளர் மேலே அவதூறை பரப்பி தாவேக்காவுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி தாவேக்கா அரசுக்கு வாக்களித்ததனுடைய விளைவாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து அவருடைய கட்சி பதவிகளெல்லாம் அவருக்கு பறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கட்சி தாவல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டார், மனு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டதனுடைய விளைவாக அந்த ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதால அந்த மனுவை மட்டும் அவங்க மேல் நடவடிக்கை வேண்டாம்ன்றதை மட்டும் அவர் வாபஸ் எடுத்தாருக்கார். இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒருத்தர் நாங்கள் அழைக்க முடியாது. அவருக்கு கட்சி பதவியெலாம் இல்லை, இது கட்சி கூட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் சட்டமன்ற அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா கட்சி பேர்லேயே அவர் பேர் இல்லை. மற்ற இடத்துலாம் கட்சி பேரில் எழுதியிருக்கிறாங்க. அவர் வெறும் வெள்ளையில் தான் சி.வி. சண்முகம் எழுதி வச்சிருக்காரு. ரெண்டாவது அவர் உங்களுக்கே தெரியும், ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார், நான் அதிமுகவில் இருக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கு தெரியல, நான் அதிமுகவில் இல்லைன்ற மாரி சொல்கிறாரு. அதை விட என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வியாழக்கிழமை ஒரு மந்திரி பதவி ரிசைன் பண்ணுறதாகவும், சனிக்கிழமை எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணுறதாகவும், சனிக்கிழமை போன சனிக்கிழமை அதாவது அந்த 11ஆம் தேதி போய் அவங்க சேர்றதாகவும் சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர் மூலிமா எல்லாரையும் போய் கூட்டிருக்கிறாங்க. தாவேக்கால போய் நம்ம சேர போகிறோம், வாங்கன்னு ஆள்கள்லாம் திரட்டினதோடு மட்டும் இல்லாமல் பஸ்ஸெலாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 5 பஸ்ஸு அது மாதிரிலாம் அட்வான்ஸ் கொடுத்து ஆளுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறோன்ட்டு, ஆள் வரலனாலும் பரவாயில்ல பப்ளிக்காவது கூட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், பத்திரிக்கைலாம் தெரியும். இவங்க இவங்களுடைய தகுதியினுடைய சரியில்லைன்றதாலேயும், இவங்க ஒரு சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ண ஆளுன்றதாலேயும் இவர் கூட இருந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கினாங்க தாவேக்கால. ஆனால் இவரை மட்டும் ஏன் சேர்க்க மறுக்கிறாங்கன்னு தெரியல. இவரை சேர்க்கலை. இவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார். பஸ்ஸுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. 11ஆம் தேதி அவங்க சேர்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவரை கட்சியில் அவங்க தாவேக்கால சேர்த்துக்கலைன்ற காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் போக முடியல. இவங்க ஏதோ பாஜகவில் ட்ரை பண்ணாங்கன்றாங்க, வேறு எங்கேயும் ட்ரை பண்ணாங்கன்றாங்க. எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அதிமுகவில் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்றதால வேணும்னே திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க, சி.வி. சண்முகம் மீறி கட்சி பண்ண முடியாதுன்னு ஒரு நிலையை உருவாக்கணுன்ற ஒரு காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க சப்போர்ட்லாம் அவருக்கு சுத்தமாக கிடையாது. தொண்டர்கள் அவருக்கு எதிர்ப்பு போயிட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்க ஃபுல்லாக என்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க கூட ஆளே கிடையாது. இப்போ ஆள் இல்லாத காரணத்தால் சும்மா கொஞ்சம் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரை மட்டும் அவருக்கு வேண்டிய நிர்வாகிகளை வச்சுக்கொண்டு அவங்க மூலிமா அடியாட்களை திரட்டி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அடியாட்களை வச்சு தான் இந்த மண்டபத்தை இந்த அட்டாக்கை ரெடி பண்ணுறாங்க. அதாவது அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு,
அவங்க முத நாள் நைட்டு அவங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் இருந்த கட்சிக்காரர் என்கிட்ட சொன்ன தகவல், அந்த வந்து சிவி சண்முகம் வந்து ஸ்ரீதர் என்ற ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, ஏம்பா ஸ்ரீதர் ஒன்றை மீறிய பசுபதி இங்கே வந்து மீட்டிங் நடத்திட்டு போயிடுவார் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் ரெண்டாவது இந்த ஒருத்தவன் பாலாஜின்னு வந்து அந்த ரூபன் ராஜ் என்றவனுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஏம்பா நீங்களாம் விட்டுருவீங்களா அப்படி நீங்கள் விடக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு யார் விசுவாசின்னு நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், யார் பசுபதியை தாக்குறாங்களோ பசுபதியை ஒழிச்சு கட்டுறாங்களோ அவங்க தான் என்னுடைய விசுவாசி, அவங்களுக்கு தக்க பரிசு கொடுப்போம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப உசுப்பேற்றி விட்டுன விளைவாக தான் இந்த உச்சக்கட்டமாக வந்து மீட்டிங், அதாவது நாங்கள் அழைப்பு எல்லாருக்கும் கொடுத்தோம். சிவி சண்முகம் ஒரு ஆளை தவிர அந்த ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாருக்கும் நாங்கள் நோட்டீஸ் அடித்து அழைப்பு கொடுத்தோம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடத்துகிற இடத்துல கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னடனா மீட்டிங் நடக்கக்கூடாது. அதுவும் அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே மீட்டிங் நடக்குது. அந்த சட்டமன்றத்தில் தொகுதியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, 1000 பேருக்கு மேலே கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க. அதுதான் 1000 பேருக்கு மேலே கட்சிக்காரங்க அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறாங்க. இது அவங்களால பொறுத்துக்க முடியல. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து கட்சிக்கு எடப்பாடியாரனுடைய தலைமையேற்று போகிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறவங்களாம் போயிட்டாங்களேன்ற ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி ஒரு தூண்டுதலை, ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கடைசி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போகிறாங்க. அங்கே அவங்க நினச்சது முடியல. நாங்கள் வந்து அந்த மண்டபத்தில் போய் நாங்கள் 1000 பேர் உட்காந்து அந்த செயல்வரை கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கிறோம். நடத்தி முடித்தவுடனே அவங்களெல்லாம் காவல்துறையில் அப்புறப்படுத்தப்பட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்தவங்க மேலாம் அட்டாக் பண்ணணும், எங்கள் மேலே அட்டாக் பண்ணணுன்னு தீவனூர் வழியாக தான் நாங்கள் போனோம். அதனால் தீவனூர் வழியாக திருப்பி போகன்றதால அங்கே அடிக்காலர்கள்லாம் வச்சுட்டு அவங்க அந்த அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, நாங்கள் மீட்டிங் நடக்கும்போது, அப்போ நாங்கள்லாம் மீட்டிங் உள்ளே இருக்கிறோம், அப்போ போலீஸ் வந்து அவங்க வண்டியெல்லாம் சர்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க கார்லாம் வந்து திறந்து பார்க்கும்போது அந்த காரில் வந்து தடி, கத்தி, இரும்பு ராடு இது எல்லாமே அந்த வண்டியில் இருந்துருக்குது. அதை வந்து காவல்துறை வந்து ஃபோட்டோவும் எடுத்துருக்குறாங்க, வீடியோ எடுத்துருக்குறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காருங்களெல்லாம் அப்புறப்படுத்திருக்கிறாங்க. சரி இது நேரம் சீரியஸ் ஆகிட போன்னு காரெலாம் அப்புறப்படுத்தி அவங்களெல்லாம் அந்த பக்கம் தடுத்தி விட்டுருக்காங்க. தடுத்தி விட்டதனுடைய விளைவாக தான் நான் மண்டபத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது காவல்துறை வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து இந்த பக்கம் போகாதீங்க, அவங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க, வெப்பன்ஸ்லாம் வச்சுக்கிறாங்கன்னு, நீங்கள் செஞ்சி வழியாக போங்கன்னு எங்களை டைவர்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லி தான் நாங்கள் செஞ்சி வழியாக நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்திருக்கிற மக்கள்லாம் கட்சிக்காரங்க, அவங்களாம் அப்பாவி ஜனங்க, அவங்க எல்லாம் வந்து இப்போ அவங்க சேஃபாக போகணுன்றதால நாங்கள் சரிங்கெல்லாம் இந்த வழி திருப்புறோம். திருப்பி நாங்கள் இந்த வழி வரும்போது ஒரு 100 அடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நிற்கிறான் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறான், கல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல், அதாவது அரசியலில் சில பேர் கல்லுலாம் எறிவாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அது என்னென்னா கல் கார் இடையே வரும்போது கார் முன்னாடி கடையை உடைப்பாங்க போவாங்க, அது அரசியலுக்காக செய்வாங்க. ஆனால் இது கொலை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட குறி வச்சு அடிக்கிறான். அந்த ஃபோட்டோ கூட நான் காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா என் தலைக்கு 1 இன்ச்சு தான் பக்கத்தில், எனக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரினுடைய அந்த கதவுனுடைய இதில் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ தூரம் ஒரு இரும்பு கதவு, என் கதவு அங்கே இருக்குது, நான் காமிச்சேன், அதில் அவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்குது. அந்த கல் மட்டும் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு முன்னாடி வந்து தான் என் உயிர் நிச்சயமாக போய்ட்டுருக்கும். எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சிருக்கும், நான் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க முடியாது. இது என்னன்னா கொலை செய்கிற திட்டத்தோடு அடித்தது, பிளான் போட்டு கரெக்டாக ஆளை குறி வச்சு அடிக்கிறது. இது வந்து இது திட்டம் தீட்டப்பட்டது. இதை பாருங்கள், இதில் பார்த்துங்க உங்களுக்கு தெரியும், கரெக்டாக பாருங்கள், இங்கே தான் என் தலை இருக்கும், இந்த இடம் பாருங்கள் ஒரு 2 இன்ச்சு தான். இது எவ்வளோ தூரம் ஒரு இரும்பில் வந்து பதிஞ்சிருக்குது பாருங்கள் இந்த கல். அதாவது சாதாரண கல் அடித்தா கண்ணாடியை கூட தான் லைட்டாக தான் உடையும், ஆனால் இந்த அளவுக்கு பதியாது. இந்த அளவுக்கு வந்து இது வந்து வேணும்னே, இது வந்து சும்மா அரசியல்லாம் கிடையாது, இது 100க்கு 100 கொலை செய்கிற நோக்கத்தோடு அவரால் இங்கே அரசியல் பண்ண முடியல. அவருடைய அரசியல் எதிர்காலம் வீணாக போயிடுச்சு. அவர் வந்து இன்றைக்கி ஒரு கட்சியை கைப்பற்ற நினச்சார், அதிமுக பொதுச் செயலாளர் ஆசைப்பட்டார், குறுக்கு வழியில் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்தாரு, அந்த வேலையெல்லாம் நடக்கலைன்னொடனே இன்றைக்கி நடுத்தருவில் நினைக்கிறார். நடுத்தருவில் மட்டும் இல்லை, இன்றைக்கி அரசியல் அனாதையாக ஆகிட்டார். அவர் கூட என்னமெல்லாம் போகிறாங்க காவல்துறை அதுதான் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணோம், நாங்கள் காவல்துறையில் மனு கொடுக்கும்போது அந்த அவனுடைய அடையாளம் எனக்கு தெரியும், நாளை பார்த்துட்டேன், ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு அவன் வந்து ஒரு ஆங்கிரிப்பேட் பாலாஜி ஏதோன்னு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன் ராஜ் கூட இருக்கிற ஆளுன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அவனுடைய ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ வந்து எங்களுக்கு அடையாளம் தெரியும், அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். என்னென்னா எங்களுக்கு இன்னொரு தகவல் என்ன வந்துன்னா, அன்றைக்கி நைட்டே அந்த அக்யூஸ்ட் யாருன்றது காவல்துறைக்கே தெரிஞ்சிடுச்சு, அவங்க நைட்டு அரெஸ்ட் பண்ண போனாங்க. ஆனால் மேலேருந்து ஏதோ ஒரு தகவல் வந்து அந்த கைது நின்று விட்டதுன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எஸ்பிகிட்ட தகவல் இன்றைக்கி எஸ்பிகிட்ட கொடுத்தாங்கன்னா அக்யூஸ்ட்டை வந்து காவல்துறை போதே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவரை கைது செய்யலான்னு, ஏன்னா அந்த அவன் யாருன்னு தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருது. ரெண்டாவது நாங்களும் சொல்கிறோம், அது நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஏன் கைது பண்ணலன்றதால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எஸ்பியை பார்த்து இன்றைக்கி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எஸ்பி இல்லை, அதாவது
தூண்டுதல் தான், இது சும்மா தூண்டுதல் இல்லை. அவங்க அன்றைக்கி நைட்டு திட்டம் போட்டு இதை பண்ணணும்னு அவங்க ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது தான். அவங்க திட்டம் போட்டு தூண்டுதலினுடைய பேரில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதனால் அவங்க தான் மெயின். சிவி சண்முகமும் சிவி ராதாகிருஷ்ணன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவங்களுடைய இவங்க அடியாள். இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கல்லால் அடித்தவனுக்கும் எனக்கும் அவன் யாரும் தெரியாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. சிவி சண்முகத்துக்கும் எங்களுக்கு தான் பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. அதனால் சிவி சண்முகம் சிவி ராதாகிருஷ்ணனுக்கு தான் என்னை கொல்ல வேண்டிய நோக்கம் அவங்களுக்கு தான், அவசியம் அவங்களுக்கு தான். அதனால் அவங்க தான் அந்த திட்டம் போட்டு அவனை கொலை பண்ண வைக்கிறாங்க. அதனால் இதில் முக்கிய கொலையாளி இவன் வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகமும் சிவி ராதாகிருஷ்ணன் தான் அந்த கொலைக்கு முயற்சி செய்தவங்க. அதனால் அவங்க தான் மெயின் அக்யூஸ்ட். அவங்க மேலே தான் வழக்கு பண்ணோம். அவங்க மேலே வழக்கு பண்ணோம். எஸ்பி வந்து இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து முறையாக நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் அந்த சிவி சண்முகம் மேலேயும் சிவி ராதாகிருஷ்ணன் மேலேயும் எஃப்ஐஆர் போடலாம். நாங்கள் தமிழ்நாடு லெவலில் இது பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஏன்னா இது நியாயமான ஒன்று. இது வந்து இது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒன்று. போலீஸ் விசாரணையில் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு மேலெடுத்த அழுத்தம் காரணமாக இது வந்து இந்த நடவடிக்கை எடுக்காமல் ஒரு 2 நாளாக நாங்கள் டைம் கொடுத்து பார்த்தோம். இது வரலையும் எந்த நடவடிக்கை எடுக்கலாம். அவனை பிடிச்சினா அன்றைக்கி நைட்டே பிடிச்சிட்டு இருக்காங்க காவல்துறை. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தால் பிடிக்க முடியாத கொடுத்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ எஸ்பியை பார்த்து நாங்கள் வந்து அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.